வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். அவர் மாற்றியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். அவர் மாற்றியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். என்றென்றும் எல்லோருக்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். வானம் காற்றும் மலையும் உம்மை வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். வானம் காற்று மழையும் உம்மை வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள்,
என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நீதிமொழி 19:1. முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல். செல்வத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலைமை உருவாகியுள்ளதால் செல்வம் படைத்தவர்களுக்கு உலகம் மதிப்பும் மரியாதையும் அளிக்கிறது. செல்வம் இல்லை என்றால் வாழ்வது வீண் என்றும் ஏழ்மை ஒரு சாபம் என்றும் கருதப்படுகின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் மனிதன் தவறான வழிகளில் செல்வம் சேர்க்க முயற்சி செய்கிறான். இது ஆண்டவர் பார்வையில் அருவருப்பானது. அதே வேளையில் ஏழையாக இருந்து கொண்டு மாசற்ற வழியில் நடப்பது ஆண்டவர் பார்வையில் உயர்ந்ததும் சிறந்ததும் ஆகும். நீங்கள் ஏழையாக இருக்கலாம், வறுமையில் வாடலாம், வேலையில்லாமல் திண்டாடலாம். ஆனால் உங்கள் மாசற்ற தன்மையையும் பரிசுத்தத்தையும் காத்து கொண்டால் நீங்கள்தான் கடவுளுக்கு பிரியமானவர்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து இவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் மாசற்றவராக வாழ அருள் செய்யும். மேலும் ஆண்டவரே, இவர்கள் பலவீனங்களை நோய்களை மாற்றி சுகத்தோடு வாழ அருள் செய்யும். இவர்கள் தேவைகளை சந்தியும், உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின்
மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.